ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம். இன்றைய பதிவு வீர கோதண்ட ராமசுவாமி ஆலயம் தில்லை விலாகம். கோதண்ட ராமர் என்றாலே ராமரை பற்றி அனைவரும் அறிந்துள்ளோம். ராமர் என்றாலே கையில் கோதண்டம் வைத்திருப்பார். இவ்வாலயத்திற்கு ராமர் 2 முறை வந்திருக்கின்றார். அப்பொழுது ராமர் வாழ்க்கையில் வனவாசம் சென்ற பொழுது நடந்த ஒரு சம்பவம். ராமர் புனித நதியில் நீராட போகும் முன்பு தனது கோதண்டத்தை மண்ணில் குத்திவிட்டு சென்றார். திரும்ப அவர் ஸ்நானம் செய்து முடித்து திரும்ப வந்து கோதண்டத்தை எடுத்த பொழுது அவரது கோதண்டத்தில் ஒரு தவளையானது குத்துண்டு அரை உயிராக இருந்தது. அதை பார்த்த ராமபிரான் கேட்டார், ஏன் கத்தி ஓலமிட்டிருக்க கூடாதா? உன்னை நான் கோதண்டம் உன் மீது படும் பொழுது என்று கேட்டார். அப்பொழுது அந்த தவளை கூறியதாம், அனைத்து உயிர்களுக்கும் துன்பம் வரும்பொழுது ராமா ராமா என்று கூறி அத்துன்பத்திலிருந்து விடுதலையாகி விடுகின்றனர். ஆனால் அந்த ராமரே என்னை குத்த வரும்பொழுது நான் என்ன செய்ய முடியும் என்று கூறியதாம். அதாவது இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், ராமா ராமா என்று நாம் எத்தனை முறை கூறுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் துன்பங்களிலிருந்து விடுதலையாகின்றோம். ஆக ஒவ்வொருவரும் ராமா ராமா என்ற ராமநாமத்தை கூறி ராமரினுடைய ஆசீர்வாதம் பெற்று துன்பங்கள் பாவங்களிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாலயம் உள்ள இடம் தில்லை விலாகம் ராமர் கோவில். இதை பார்க்குற எல்லாரும் ஒரு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணணும். ஓகே.